என்றும் அழகு எப்பொழுதுமே இளமையா இருக்கிறதுக்கு நம்ம உடல் உள்ள உறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இளமையா இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போறோம். ஏன்னா இது ஆண் பெண் இருபாலருமே எடுத்துக்கலாம். ஒரு அற்புதமான ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசின். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ். நம்ம எதுல பண்ண போறோம்? தேன்ல ஊற வச்சு சாப்பிட போறோம். நீண்ட நாள் நோயில இருக்காங்க இல்லையா, வயிறு அல்சர்ல இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் சொல்லலாமே, அத்தனையுமே ஒரு காயக்கல்பம் மாதிரி இந்த மெடிசின். ஸோ அப்போ நல்ல டைஜஷன் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல பொலிவு இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், லிவர் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு நன்றாக இருக்கும். இது போதாதா? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. என்றும் அழகு எப்பொழுதுமே இளமையா இருக்கிறதுக்கு நம்ம உடல் உள்ள உறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இளமையா இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போறோம். நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்த பாடி வைத்த ஒரு அற்புதமான ஒரு ஓலைச்செடியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இது வைத்தியமாக எடுத்துக்கலாம், மகத்துவமாக எடுத்துக்கலாம், அழகு குறிப்பாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆண் பெண் இருபாலருமே எடுத்துக்கலாம். ஒரு அற்புதமான ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசின். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோலாக இருக்கட்டும், ரத்தமாக இருக்கட்டும், நரம்புகளாக இருக்கட்டும், தசைகளாக இருக்கட்டும், முடியா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேணி பாதுகாப்போம், அழகை பாதுகாப்போம், அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறதுதான். ஆனா இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியல. காலை எழுந்திரிச்சோன்னே செம்ம ஸ்பீடா நொடி கணக்குல ஓட வேண்டிய ஒரு காலகட்டம். நம்ம ஓடலைன்னா நம்ம பின்தங்கி போவோம். ஸோ அப்ப என்ன ஆகணும்? ஓடணும், மின்னல் வேகத்துல ஓடணும், சரியான சாப்பிட்றது கிடையாது, வெயில் மழை பாராமல், டைம் பார்க்காம அன்டைம்ல, அதே மாதிரி ஷிஃப்ட் நம்ம மாத்தி மாத்தி ஒர்க் பண்றது, இப்படிலாம் பல பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் நம்மளுடைய அழகையும் பொலிவையும் நம்மளுடைய மிடுக்கான தோற்றத்தையும் சீக்கிரமாக வியாதியை கொண்டு வந்து கொடுக்குறோம். ஏன் இவ்வளவு வரிசையா சொல்றேன்? இதெல்லாம் மாற்ற முடியுமா? முடியும். சிம்பிள் மெடிசன். அப்பப்ப நம்மளையும் பாதுகாக்கணும். சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். இந்த சித்திரம் அப்படிங்கிறதான் வாழ்க்கை. இது சித்திரமா இருக்குதா இல்ல நாம குதிரை போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பௌத்திரமாக இருக்கிறதான்னு பார்க்கலாம்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஹீட் உடம்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரியான உணவு இல்லை, காற்று ஆக்சிஜன் உடம்புல சரியானது கிடையாது, ரத்த ஓட்டம் இல்லை, அதே மாதிரி குடல் சுத்தம் இல்லை. அப்ப எப்படி உடல் அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க முடியாது. ஸோ அழகாக ஒரு காயக்கல்பமான ஒரு அழகான மெடிசன் நம்ம சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிள். சீரகம், சோம்பு, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ். நம்ம எதுல பண்ண போறோம்? தேன்ல ஊற வச்சு சாப்பிட போறோம். எப்படி தேன் நெல்லிக்காய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயம் தேன்ல ஊற வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீரகம், சோம்பு ரொம்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். சோம்பலை முறிக்கக்கூடிய விஷயம். சோம்பல் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் பா அப்படின்னு. அந்த சோம்பல் மட்டும் கிடையாது, உடல்ல அசதி இருந்தாதான் சோம்பலே போகுது. அப்போ ரத்தம், ரத்த நாளங்கள், திசு. அப்போ சாதாரணமா வீட்டுல நம்ம கிடைக்கக்கூடிய இல்ல நம்ம கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நம்ம ஒரு எல்லாமே ஒரு 100 கிராம் தேன்ல, ஒரு 100 ml தேன்ல நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்படி ஊற வச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா உடல் அழகு, வனப்பு, தோற்றம், பொலிவு எல்லாமே, தேஜஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்தான். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம சீரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா பொடி பண்ணி சாப்பிட்ருக்கோம். பொடியா பண்ணி போடலாமா சில பேர் கேட்டிருக்கீங்க. கிடையாது. நீங்க முழுசா போட்டு நல்லா, அதாவது நான் 100 கிராமுக்கு சொல்றேன், 100 ml தேனுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதே மாதிரி ஒரே டேபிள் ஸ்பூன் மிளகு உள்ள போட்டுக்கலாம். அது வெள்ளை மிளகாவும் இருக்கலாம், கருப்பு மிளகாவும் இருக்கலாம். நல்லா ஊற போட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் ஊறட்டும். ஸோ 30 days ஊறின பிறகு நம்ம என்ன பண்றோம்? காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சமா, இது சர்க்கரை வியாதிக்காரங்களாம் எடுக்கலாமா அப்படின்னு தாராளமா எடுக்கலாம். இது வந்து சர்க்கரையில் சேராது. நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க உதாரணத்துக்கு ஒரு 200 இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை எடுத்து கொஞ்சம் மெடிசனா இருக்கும்போது, ஏன்னா மிளகு இருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் ஃபெடரேஷன் இருக்குது. அடுத்தது அகத்தை சீர் செய்யும் சோம்பு இருக்கு, அதே மாதிரி சீரகம் இருக்கு, பேலன்ஸ் பண்ணக்கூடிய சோம்பு இருக்கு, சீரகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னாக்கா தேன் உங்களுக்கு கொஞ்சமா செய்யற பொழுது, ஸோ அதனால உங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம கொஞ்சோண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம மருந்து தான் எடுக்க போறோம். எப்படி நம்ம சுகருக்கு மெடிசன் எடுக்கதான் போறோம். நம்மளுடைய 1 பாயிண்ட் அளவுக்கு இதை எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. மாறாக நம்மளுடைய பேன்கிரியாஸ் நல்லா வளர்தான் செய்ய வைக்கும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா நம்ம என்ன போறோம் எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி மல்டிப்ளா நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து 100 ml நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க 1/4 லிட்டர் எடுக்கிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நல்ல ரத்தம் விருத்தியாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ இருக்கும், முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னப்பா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 5.5 பெட்டில இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் தானே, இது அவ்வளவு பெரிய விஷயத்த செய்வான். தாராளமாக செய்யும். நீண்ட நாள் நோயில இருக்காங்க இல்லையா, வயிறு அல்சர்ல இருக்கிறவங்க,
ஹார்ட் பேஷண்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் சொல்லலாமே, அத்தனையுமே ஒரு காயக்கல்பம் மாதிரி இந்த மெடிசன். ஸோ வெறும் மிளகு மட்டும் ஒரு வச்சாலே மிகப்பெரிய காயக்கல்பம். அப்போ சீரகமும் சோம்பும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இது எதுவுமே கெட்டு போகாத பொருள், எதுவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தரக்கூடிய பொருள் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் சேர்ந்தோம்னாக்கா அந்த மூணையும் சேர்த்து பாருங்க, மிகப்பெரிய காயக்கல்பம், மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அழகு, மிகப்பெரிய பெருமை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெய்ஜாண்டிக்கா நல்ல ஆரோக்கியம் மற்றவருடைய பெருமை சேர்ந்துச்சுனாலே போதுமான விஷயம்தான். ஸோ அப்போ எப்பேற்பட்ட வியாதியும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அசால்ட்டா சின்ன ஒரு மருந்து, ஆனா மிகப்பெரிய விஷயத்தை செய்யும். அது சொல்லுவாங்களே, சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவாங்க. சின்ன பொருள் மிகப்பெரிய ஒரு காயக்கல்பம். எத்தனையோ மெடிசன் இருக்கு, ஆயிரக்கணக்கான மெடிசன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண சீரகம், சோம்பு, மிளகு, இந்த மூணை வச்சு நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நோயை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், மெட்டபாலிசம் அதிகமா சேரும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ அப்ப நல்ல டைஜஷன் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல பொலிவு இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், லிவர் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு நன்றாக இருக்கும். இது போதாதா? ஸோ சிம்பிளா நம்ம விஷயத்தை யோசிச்சுன்னு கேட்டீங்களா, பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றோம்ல. அதே மாதிரி காயக்கல்பம் மாதிரியான இந்த மெடிசனை நீங்க நல்லா ஊற வச்சு 1 மாசம் கழிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கிறவங்க நிறையவே எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கு, சர்க்கரை நோய் இருக்கு, எனக்கு எடுத்துக்கலாமா அப்படி பயந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எப்படியா இருந்தாலும் சர்க்கரைக்கு நீங்க ஒரு மெடிசன் எடுக்கதான் போறீங்க. டெய்லி சாப்பாடா சாப்பிட்றீங்க, நிறைய விஷயத்துக்கு போட்டு அப்ப மருந்து சாப்பிட்றீங்க, அப்ப டாலரேட் பண்ணி பேலன்ஸ் பண்றீங்கல்ல. அப்ப மருந்தாக சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதனால பயப்படறதுக்கு தேவையில்லை, ஒரு டீஸ்பூன் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அதனால மாறாக உங்களுடைய ஹெல்த் பல மடங்கு உங்களுக்கு சூப்பர் ஹெல்த்தை கொடுக்க போகுது. ஸோ இந்த மெடிசின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை காயக்கல்பமா பார்க்கலாம், மகத்துவமாக பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த அற்புத பொக்கிஷத்தில் இது மிகவும் முக்கியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா கைகண்ட ஒரு மருத்துவம், மகா குரு கொடுத்த குரு மருந்து, அருமருந்து இந்த விஷயம். அதனால இதை மிஸ் பண்ண வேண்டாம். இதை காலை மாலை 2 வேளையுமே எடுக்கலாம். 10 வயசு மேல இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, சாப்பிட்டாங்கன்னா நல்ல மெமரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யாருக்குமே சத்து கிடையாது, போன் கிராவிட்டி கிடையாது, போன் பேலன்சிங் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளக்கூடிய மஜ்ஜைகள் போட்டு அவ்வளவு பெயின்ல இருக்காங்க. இது மிகப்பெரிய பெயின் கில்லர் கூட. ஸோ அதனால இது மிகப்பெரிய ஒரு மருந்து, மகா மருந்து. செய்து வீட்டுல வச்சுக்கலாம். வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா மென்ஸ்ட்ரல் டைம்ல ரொம்ப ரொம்ப பெயின் இருக்கும். கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கவங்கலாம் இதெல்லாம் அடியோட போயிடும். ஸோ மொத்தத்துல டாப் டு பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்வரோக நிவாரணியாக இது திகழும். நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.